எனவே எல்லோருக்கும் விலைவாசி பொதுவாக இருக்கிறது. உப்பு முதல் ஊறுகாய் வரை எல்லோருக்கும் ஒரே விலைவாசியாக இருக்கிற போது கட்டாய குறைந்தபட்ச வாழ்க்கைக்கான ஊதிய உத்தரவாத சட்டம் வேண்டும். இது திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திலே சட்டத்தை போடுங்கள். இந்தியாவுக்கு திராவிட மாடல் வழிகாட்டுகிறது என்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வேதனத்திலே கேட்கிறோம், இந்தியாவுக்கு வழிகாட்டுங்கள். கட்டாய குறைந்தபட்ச வாழ்க்கைக்கான ஊதிய உத்தரவாத சட்டம் கொண்டு வந்து சாதாரண தொழிலாளிக்கு 26,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஐடிஐ படித்திருந்தால் 30,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். டிப்ளமோ மற்றும் இளநிலை பட்டதாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் அவர்களுக்கு 36,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். பிஇ, எம்பிஏ, எம்சிஏ போன்ற பட்டதாரிகளுக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இது சட்டத்தின் மூலமாகவே கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்றால் குறைந்தபட்ச சம்பள சட்டம் இருக்கிறது. அந்த குறைந்தபட்ச சம்பள சட்டம் ஒரு 54-60 தொழில்களுக்கு ஏற்றவாறு நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விலைவாசி எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கிற போது சிறு தொழிற்சாலைகள், பெரு தொழிற்சாலைகள், நடுத்தர தொழிற்சாலைகள் எதுவாக இருந்தாலும் சம்பளம் ஒரே மாதிரி நிர்ணயிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு சட்டத்தை போட்டு கவர்னருக்கு அனுப்புங்கள். கவர்னர் மத்திய அரசுக்கு அனுப்பட்டும். அந்த சட்டம் அமலாகட்டும். இதுதான் இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு 138ஆம் ஆண்டு மே தினத்திலே தொழிற்சங்கங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கின்றோம். அப்படி வரவில்லை என்று சொன்னால் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். இன்றைக்கு தொழிற்சங்கம் வைக்க முடியவில்லை. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளில் முதலாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு, அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு, ஆட்சியாளர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு, அவர்கள் கைகோர்த்துக் கொண்டு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிப்காட்டிலே இன்றைக்கு மே தினம் உலகம் முழுவதும் விடுமுறை நாள். ஆனால் இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் தொழிற்பேட்டையில் பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு உற்பத்தி நடந்து கொண்டிருக்கின்றன. தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இங்கே இருக்கிறது. ஜேடி இங்க அதுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க. தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கே டைரக்டரேட் இருக்கிறது. சென்னையில் இருக்கிறாங்க, கிண்டியில் ஒன்றும் நடக்கல. எனவே இதுக்கு ஒரு தொழிலாளர் நல அமைச்சர் சி கணேசன் யாருக்கும் தெரியாது. எந்த மினிஸ்டர் எந்த துறையில் இருக்காங்க மக்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் ஒரு பக்கம் விஞ்ஞானம் வளர்கிறது, ராக்கெட் வரும், எல்லாமே செய்யறோம். ஆனால் வறுமைக்கு முடிவு கிடையாது. எனவேதான் தொழிலாளர்கள் வாங்கும் சக்தி வேண்டும் என்றால் இந்த சம்பளம் கட்டாயம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். கம்பல்சரி மினிமம் லிவிங் வேஜஸ் கேரண்டி ஆக்ட் எப்படி கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு பெரும் வேடிக்கை. கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்து அரசாங்கம் அரசு பள்ளிகளில் இலவச கல்வி, தனியார் பள்ளிகளில் கட்டண கல்வி. இன்றைக்கு பல ஆயிரம் தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளை செய்து கொண்டிருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கல்விக்கே செலவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழக முதல்வர் இது உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதல்ல. நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம். இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துவிட்டு பல ஆயிரம் ரூபாய் தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு அநீதி தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. அது தடுக்கப்பட வேண்டுமானால் கட்டாய கல்வி சட்டத்தை, தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே ஏற்று செலுத்தி
இலவச கட்டாய கல்வியை தனியார் பள்ளிகளில் அமல்படுத்த வேண்டும். கட்டணத்தை அரசு செலுத்து, அங்கேயும் 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்கக்கூடிய வகையில் அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு வாங்கும் சக்தி கிடைக்கும். இன்றைக்கு மக்கள் வாங்கும் சக்தியின்றி நொந்து நூலாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமே. இந்த 138ஆம் ஆண்டு மே தினத்திலே அனைத்து சட்டங்களும் உழைக்கும் மக்களுக்காக திரும்ப வேண்டும். உழைக்கும் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப புரட்சி உங்களை மாற்றி காட்டும். அதற்கான போராட்டங்கள் தொடரும். அதில் தடுக்கவே முடியாது என்பதை எடுத்து கூறி தமிழக அரசும் மத்திய அரசும் வரக்கூடிய காலத்தில் தொழிலாளர்களுக்கான அந்த சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றி தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும் என கேட்டு பேச வாய்ப்பளித்த புதிய ஜனநாயக தொழிலாளர் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.